அப்போ 1 கூலம்க்கு வந்து 6.25 10 to the power of 18 electrons per 100 கூலம்க்கு என்ன பண்ண போறோம் into 100. அப்போ இந்த 100 எப்படி எழுதலாம் 10 power 2 எழுதிக்கலாம். 6.25 10 to the power of 18 இருக்கட்டும். இப்போ 6.25 அப்படியே வச்சுக்கீங்க. 10 power 18 இந்த 2 என்ன பண்றீங்க அங்க ஆட் பண்ணும்போது 6.25 into 10 to the power of 20. So நிஷாந்துக்கு வந்து 3 star. இப்போதைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காரு நிஷாந்த். அப்படிதான் நிஷாந்த்? ஐயோ சார், இல்ல எனக்கு வேணும், அதனால நான் 2 ஸ்டார் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு ஒரு ஸ்டார், நீங்க நிறைய வாங்குறீங்கல்ல. சரியா நிஷாந்த்? சரி சார். ஸ்டார் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு ஸ்டார் கொடுக்க. சரி சார். ஓகே ஓகே. உதயகுமார் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே சார். ஓகே. தென் 40 கூலம்க்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்? 40 கூலம். 40 கூலம்க்கு எவ்வளவு தேவை? ஐயோ 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 சார். Yes, 2.5 into 10 to the power of 20 electron. ஐயோ நான் வர முடியாது. ஐயோ 2.5 into 10 power 20 electrons. 2.5 into 10 to the power of 20 electron. See 40 எப்படி எழுதலாம்? 40 1 கூலம். அப்போ 40 6.25 into 100 into 10 to the power 18. சரிங்களா? இப்போ இந்த 4 25 into 10 power 19 சார். இது ரெண்டையும் மல்டி பண்ணுங்க. 6.25 இங்க போடவா? Yes, sir. 6.25 into 40. 4 20 அடுத்தது 4 8 8 2 10. அப்போ டைரக்டா 4 25 100 சொல்லியே போட்டுக்கலாம். மீதி 1 இருக்கு. அப்புறம் என்ன சொல்றோம்? 4 24 25. இந்த ஒரு 0 போட்டுங்க. 25,000 அப்படி மாதிரி நமக்கு கிடைக்குது. பட் ரெண்டு பிளேஸ் என்ன பண்றீங்க? டாட் வைக்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ 250 மட்டும் நமக்கு கிடைக்கும். சரியா? Yes sir. 250 into 10 சார். இப்படியும் சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணுங்க? இத 2.5 25 into 10 power 100 எழுதிக்கலாம். 10 power 2 கூட எழுதிக்கலாம். 2.5 into 10 power 2 கூட எழுதிக்கலாம். into 10 power 18 அப்படியே வச்சுங்க. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன கிடைக்கும்? 2.5 into 10 to the power of 20 electrons. யாருக்குலாம் கிடைச்சது ஆன்சர்? சார் கரெக்ட்டா? வரிசையா சொல்லுங்க. சுஜித் கிடைச்சிச்சா? Yes, sir. சார் நிஷாந்துக்கு கிடைக்கலையா? சார் நிஷாந்துக்கு கிடைக்கல தானே? உண்மையை சொல்லுங்க, கிடைச்சா கிடைக்கலையா? சரி, உதயகுமார் சொல்லுங்க. சார் எனக்கு வந்து இந்த 40 into 6.25 into 10 to the power 18 இருக்குல்ல சார், ஆமா, அது வர போட்டு அதுக்கு அடுத்தது போறதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டுங்க சார். பரவாயில்ல. இப்போ நீங்க உங்க ஆன்சர் கிடைச்சா இல்லையா? நிறுத்திட்டீங்களா அப்படியே? ஆமா சார், அடுத்து அப்படி விட்டது. அப்படி நிறுத்த கூடாதுண்ணா. அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா சார் கேக்குதா? சொல்லுங்க நிஷாந்த். சார் சொல்லுங்க நிஷாந்த். சாய் இன்ஜின் உங்களுக்கு கிடைச்சிச்சாமா? எஸ் சார். குட். சார் கேக்குதா இப்ப? யாகேஷ் சார் இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க நிஷாந்த். சார் நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் சார். இதெல்லாம்
தம்பி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா இல்லையா நிஷாந்த் கரெக்டா சொல்லுங்க 2.5 into 20. See, 10 power 20, sir. ஃபைன் நான் பாட்டுக்கு இப்படி போடுறேன் அப்படி போடுறேன். யாகேஷ் உங்களுக்கு கிடைச்சா Sir, no, sir. நோ இப்போ புரிஞ்சுதா இல்லையா யாகேஷ் Yes, sir. ஃபைன் இவ்வளவுதான் சரி போதும் இப்ப அடுத்து இதுலயே வேற டாபிக் போலாம் இதுலயே இருக்க வேண்டாம் இதுல என்ன கேட்க போறோம்னா இப்போ கால்சியம் 2+ அப்படின்னு போடுவோம் இல்லையா கால்சியம் 2+ Yes, sir. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுங்க Na+ன்னு போடுவோம் இதான் அயான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா கெமிஸ்ட்ரியில அயான்ஸ் Na+ என்ன அர்த்தம் சோடியத்தோடைய ஆட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு Positive ions. 11 அதனுடைய அட்டாமிக் நம்பர் 11 so 11 புரோட்டான்ஸ் இருக்கும் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரிங்களா Yes, sir. அப்போ இதனுடைய சார்ஜ் என்னவா இருக்கும் 11 into 1.6 10⁻⁻19 கூலும் இது பிளஸ்ல இருக்கும் இதா பிளஸ்ல இருக்கும் இது 11 எலக்ட்ரானுடைய சார்ஜ் இருக்கும் -11 into 1.6 10⁻⁻19 கூலும் சோ ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான் புரியுதுங்களா பட் இது வந்து மைனஸ் இது வந்து பிளஸ் இது மைனஸ் அப்ப ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 0 கிடைக்குமா புரியுதா இல்லையா 11 புரோட்டான்ஸ் உடைய சார்ஜும் 11 எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் ஆட் பண்ணா மொத்தமா நமக்கு என்ன கிடைக்குது 0 கூலும் கிடைக்கும் புரியுதா இல்லையா Yes, sir. ஓகே அப்போ ஒரு ஒரு சோடியம் ஆட்டம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சோடியம் ஆட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா 0 ஆனா என்ன பண்றோம் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம்னா இதனுடைய எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் 11 எலக்ட்ரான்ஸ் எப்படி பிரிப்பீங்க 2,8,1 போடுவீங்களா அப்படிதானே பிரிப்பீங்க அப்போ சோடியம் ஆட்டம் எப்படி இருக்கு ட்ரை பண்ணோம்னா முதல் ஆர்பிட்ல என்ன பண்ணோம் 2 எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணோம் 8 வச்சுக்கோ இல்லையா கரெக்டா இல்லையா Yes, sir. இல்லம்மா. அப்போ கடைசி நோட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் தனியா வச்சிருக்கு பட் இந்த ஒண்ணை வந்து அது ஹோல்டு பண்றதுல விருப்பம் இல்லை என்ன பண்ண பேசாம நான் கொடுத்தரலாம்னு நினைக்குது யாருக்காவது கொடுத்தரலாம்னு நினைக்குது அப்ப யாரு கொடுக்குது அப்படின்னா யாருக்கு அந்த ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம குளோரின் அப்படிங்கிறவங்க வராங்க குளோரின் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க குளோரினுக்கு வந்து 17 சரிங்களா 2,8,7 7. அப்ப இங்க 2 அடுத்ததுல 8 இல்லையா Yes, sir. ஆரம்பத்துல இருந்து கவனிச்சவங்களுக்கு தான் இது புரியும் புதுசா கவனிச்சீங்கன்னா புரியாது இப்ப 7 தான் இதுல இருக்கு 2 8 7 இருக்கு இன்னும் ஒரு இடம் எம்டியா இருக்கு ஒரு இடம் தேவை இருக்கு Yes. அப்ப என்ன பண்ணுது இந்த ஒரு எலக்ட்ரான் ஓடி போயிருது புரியுதுங்களா Yes, sir. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் போனோனையும் இப்ப இதுல 2,8 மட்டும் தான் இருக்கும் இதுல என்ன இருக்கும் 2,8. 2,8 மட்டும்தான் இருக்கும் இதுல 2,8 மட்டும் தான் இருக்கும் அந்த ஒண்ணு போயிடுச்சு எங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு அப்ப என்னாச்சு இங்க 2,8,8 மாறிடுச்சு அப்போ மொத்தமா பாருங்க எப்படி இருக்குதுன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா 10 தான் மாறுச்சு அப்போ ஏற்கனவே என்ன இருந்துச்சு இங்க 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான் இருந்துச்சா இதனுடைய வேல்யூ இப்ப என்ன மாறி போச்சு அப்படின்னா
இது வந்து சோடியம் ஆட்டம். சோடியம் ஆட்டம். பட் இது என்ன மாறி போச்சு அப்படின்னா 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான் மாறி போச்சு. அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குதுன்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா 0 கூடும். பட் இதை ஆட் பண்ணீங்கன்னா ஒரு புரோட்டான் அதிகமா இருக்குது. புரியுதா? ஒரு புரோட்டான் அதிகமா இருக்குது. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆட்டம் பிகம் அயான்ஸா மாறிடுது, Na பிளஸ்னு மாறிடுது. ஒரு புரோட்டான் எக்ஸஸா இருக்குதுன்னு காட்டுது. ஒரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தான் இங்க எக்ஸஸா இருக்குது அப்படிங்கறது அது காட்டுது. அப்ப இது பாசிட்டிவ்லி சார்ஜ். அது மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு அயான்ஸும் நம்ம சொல்றோம் அதுல பாசிட்டிவ் அதிகமா இருக்கா நெகட்டிவ் அதிகமா இருக்குது அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்லுறோம். இப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா குளோரின் ஆட்டம் பாத்தீங்கன்னா 17 புரோட்டான் 17 எலக்ட்ரான் மொத்தம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிருது. பட் இது என்ன மாறிச்சு, 17 புரோட்டான் அப்படியே இருக்கும், ஆனா எலக்ட்ரான் மட்டும் என்னாச்சு 18 எலக்ட்ரானா மாறி போச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. புரியுதுங்களா? Yes, sir. இது ஒண்ணு வாங்கிடுச்சுல, இங்க வாங்கி எலக்ட்ரான் ஃபுல் ஆயிடுச்சு இல்லையா? Yes, sir. அப்போ எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு, Cl வந்து மைனஸா மாறிடுச்சு. புரியுதுங்களா? Yes, sir. இதுல ஒரு புரோட்டான் எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. அதாவது எப்படி இப்படி சொல்லலாம், ஒரு எலக்ட்ரான் இதுல குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது தான் பிளஸ் காட்டுது, இது ஒரு எலக்ட்ரான் ஏறிடுச்சுனால இங்க மைனஸ் காட்டுது. புரியுதா? அதனால இது எலக்ட்ரான் குறைஞ்சா பாசிட்டிவ் அயான், அதிகமான நெகட்டிவ் அயான், அல்லது இதுக்கு பேர் சொல்லுவாங்க கேட்டயான் சொல்லுவாங்க. கேட்டயான், இது ஏனாயான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ இப்படிதான் நமக்கு சார்ஜ் ஆகும். இப்போ நான் இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த சோடியத்துடைய சார்ஜ் எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லணும், இங்க ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கு. ஆக்சுவலி 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா ஆட் பண்ணி பார்த்தா என்ன ஆச்சு, 10க்கு இந்த 10 எலக்ட்ரானுக்கு 10 புரோட்டான் கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரே ஒரு புரோட்டான் சார்ஜ் வந்து எக்ஸஸா இருக்கும். அப்போ Na பிளஸ் உடைய சார்ஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பிளஸ் 1.6 into 10 -19 கூலும். புரிஞ்சுதா? Yes, sir. சோடியம் ஆட்டத்தோட சார்ஜ் எவ்வளவு இருக்கும், பிளஸ் 1.6 10 -19 கூலும். ஏன்னா அது ஒரே ஒரு புரோட்டான் தான், புரோட்டான் கவுண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு கம்பேரிங் வித் எலக்ட்ரான்ஸ். இதே நீங்க குளோரின் ஆட்டம் கேட்டு பாத்தீங்கன்னா அதே வேல்யூ தான், நெகட்டிவ்ல இருக்கும். எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். Cl மைனஸ் எப்படி இருக்கும், -1.6 10 கூலும். அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பார்த்தாலும் மொத்த வேல்யூ என்னாச்சு, நமக்கு 0 தான். அதனாலதான் சார்ஜ் வந்து கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. எப்பவுமே டோட்டல் சார்ஜ் வந்து ஒரு சிஸ்டத்துல எடுத்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ஜிங் எடுத்து பாத்தீங்கன்னா சார்ஜ் என்ன இருக்காது, புதுசா இது ஆட் ஆயிருக்காது, டோட்டலா என்ன இருக்கோ அதேதான் இருக்கும். அப்போ இங்க வந்து 0 இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல, அதேதான் ஆஃப்டர் சார்ஜிங்கும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 0 தான் இருக்கும். புரிஞ்சுதா? Yes, sir. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்க போறோம்னா, கால்சியம் 2+, கால்சியம் 2+, அதோட சார்ஜ் எவ்வளவுன்னு யாராவது சொல்ல பார்க்கலாம். சொல்லிட்டீங்கன்னா 2 ஸ்டார். கால்சியம் 2+, இதோட சார்ஜ் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கால்சியம் 2+. Sir, 48. நோ, கால்சியம் 2+. Na பிளஸ்க்கு எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன், 1.6 10 -19 கூடும். இது சோடியம் சோடியம் அயானுக்கு. கால்சியம் 2+ அயானுக்கு என்ன வரும்? இங்க இந்த பிளஸ் என்ன சொல்லுது, இதுல ஒரு புரோட்டான் எக்ஸஸா இருக்குதுன்னு அர்த்தம். கம்பேர் பண்ணும் 2 into 1. Sir, 2 into 1.6 into 10 to the power -19. 3.2 into 10. வெரி குட் ரகண்ணா, வெரி குட், வெரி குட். அப்போ 3.2 into 10 -19 கூடும். சோ உதயகுமாருக்கு 2 ஸ்டார் கொடுக்கப்படும். வெரி குட் உதயகுமார். Thank you, sir. சூப்பர் சூப்பர். புரியுதா? அவ்வளவுதான் உதயகுமார், நீ புரிஞ்சுக்கிட்ட. புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட்.
இப்போ இதே மாதிரி அலுமினியம் 3+ அப்படின்னு ஒரு டக்குன்னு சொல்லுங்க. அலுமினியம் 3+. 4.8 into 10 power minus 20. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார். நீ யார் சாய் சொன்னீங்களா? யாக்கே சொன்னீங்களா? இஷானுக்கு போட்டாச்சு. கூட்டத்துல கேட்கல. யாகேஸ் மீட்டிங்ல இல்லதானே? இல்ல மீட்டிங்ல இல்ல. 5 சரி, ரைட், ஃபைன். புரிஞ்சுதா? Yes, sir. கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. And டெய்லி வரீங்களா? இப்ப டெய்லி வந்து வந்து கத்துக்கிற கிளாஸ்ல உண்மையிலேயே உங்களுக்கு புரியுதா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? yes, sir. சார் ஓகே, இந்த மாதிரி உங்க கிளாஸஸ் இப்போ இனிமேல் இப்படியே வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆ Yes, sir. ஓகே சார். ஓகே, இடையில கட் ஆகாத மாதிரி அதுக்கும் பண்ணிடுறேன் நானு, கண்டினியூ கிளாஸ் வர மாதிரி. Okay. ஓகே, சூப்பர். உண்மையிலேயே எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். நீங்க எல்லாமே நல்லா ஆன்சர் பண்றீங்க. இன்னும் நிறைய வரணும் இந்த மாதிரி. ஒவ்வொரு பிசிக்ஸ்ல எப்படி ஃபவுண்டேஷனோ அது மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதனால தான் உங்களை ஆன்சர் பண்ண முடியுது. இன்னும் ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம என்ன பண்ணணும், டெப்தா உள்ள போய் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நீங்க ஹையர் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? Yes, sir. எஸ் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோல வரும் இல்லைங்களா? அதை நீங்க Yes. share பண்ணுங்க. அப்ப அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? Okay. ஓகே சார். லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கலாம். Thank you, sir. Thank you, sir. ஓகே, பாய்மா. தேங்க்யூ. Bye, sir. Thank you.